சாதாரண பள்ளிகளுக்கு கட்டண நிர்ணயம் கூடாது என்று தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சுயநிதி பள்ளிகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையிலான குழுவின் பரிந்துரையை பெரும்பாலான சுயநிதி பள்ளிகள் ஏற்கவில்லை. 6000 பள்ளிகள் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளன. இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மெட்ரிக் மற்றும் மேல்நிலை பள்ளி நிர்வாகிகள் சங்கத்தின் தலைவர் கிறிஸ்துதாஸ், சாதாரண நர்சரி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அரசின் கட்டண கொள்கையில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பள்ளிகளுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். சாதாரணமான நர்சரி பள்ளிகளுக்கும் அதே மாதிரி சாதாரணமான சாமானியனுடைய குழந்தைகள் இயங்கி வரக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் சாதாரண கட்டணம் தான் வாங்குது. அந்த கட்டண நிர்ணயிப்பிலிருந்து இந்த பள்ளிகளுக்கு விடுவிப்பு, அதாவது தவிர்க்க வேண்டும். கட்டணம் அந்த பள்ளிகளுக்கு நிர்ணயிப்பதை கோவிந்தராஜன் கமிட்டி நிர்ணயிப்பதை தவிர்க்க வேண்டும். நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பள்ளிகள், அந்த பள்ளிகளை அரசு பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட 60 to 75 பள்ளிகளுக்குள்ளதான் இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு 2-3 தான் இருக்கு. அவங்கள கூட்டு பேசி அவங்க குறை என்ன, ஏன் நீங்க இந்த கட்டணம் இதை ஏன் குறைக்க கூடாதா, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு அவங்களை அணுகி பிரச்சனைக்கு ஒரு முடிவு பெற்று அவங்களுக்கு ஒரு கட்டணத்தை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பள்ளிகள் துவங்கி நடைபெற்று வரும் நிலையிலும் கல்வி கட்டண நிர்ணயத்தில் ஒரு தெளிவான முடிவு இல்லாததால் பெற்றோர்கள் குழப்பத்தில் உள்ளனர். கோவிந்தராஜன் கமிட்டியின் மறு ஆய்வறிக்கையின் முடிவில்தான் இந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும்.